வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஹோட்டல் சுவையில் வீட்டிலேயே எளிமையாக ஒரு சில்லி சிக்கன் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த சில்லி சிக்கனுக்கு நிறையா டிப்ஸு சொல்லியிருக்கோம். நல்லா ஸ்கிப் பண்ணாமல் நல்லா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இப்போ ஒவ்வொரு டிப்ஸாக என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கிலோ கறி இந்த மாதிரி கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா திரும்பவும் இதை பிசைஞ்சு வச்சுக்கிறலாம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு. ஏன்னா அப்போ தான் இந்த சிக்கனுடைய கவுச்சி வாசனை போகும். அதுக்காண்டி ஒரு 5 நிமிஷம் அப்படியே மஞ்சத்தூளோடு ஊற வச்சுருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திரும்பவும் அந்த சிக்கனை நம்ம கழுவிட்டு தண்ணியை நல்லா ஃபுல்லாக வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒன்றா சேர்த்துக்கலாம். இது கூட என்னென்ன சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு, பச்சரிசி மாவு, மைதா, தயிர், இதை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இது கூட முட்டை, ஒரு முட்டை எடுத்து நல்லா இது கூட சேர்த்துக்கோங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு, அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்துக்கணும். மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிறேன். சிக்கன் 65 மசாலா சேர்க்க தனி மிளகாத்தூள் இது கூட சேர்த்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். கரம் மசாலா, வீட்டிலே ரெடி பண்ண கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துட்டு லைட்டாக கொஞ்சம் ஆயில், ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கங்க. ஏன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் வர்றதுக்காண்டி தான் இந்த ஆயில் சேர்க்குறோம். முட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். தயிரை அதுக்காண்டி தான் ஊற்றுறோம், கொஞ்சம் சாஃப்டாக வர்றதுக்காண்டி. கறி ரஃப்பாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா 20 நிமிஷம் நல்லா ஊற வைக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா, அரிசி மாவு எதுக்கு சேர்க்குறோம்னா சிக்கனோட மசாலா அப்படி நல்லா ஒட்டி நல்லா சாஃப்டாக இருக்கும். எண்ணெயில் பொரிக்கிறப்போ உங்களுக்கு உதிர்ந்து வராது கீழே. அதுக்காண்டி சேர்த்து ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊறினதுக்கு பின்னாடி நம்ம ஒன்றா எடுத்து எண்ணெயில் தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயில் ஊற வச்சதை எடுத்து ஒன்றா சேர்த்து சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா சிக்கனையும் பொரித்து ஒரு பாத்திரத்தில் எடுத்தாச்சு. இப்போ சில்லி சிக்கனுக்கு பெரிய வெங்காயத்தை ஒரே மாதிரி ஸ்லைஸாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது மாதிரி குடமிளகாயும் இந்த மாதிரி ஒரே மாதிரி அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா இருந்தால் கூட ஒரு 2 சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கலாம், நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக கொஞ்சம் பொடியாகவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இந்த சிக்கன் 65 பொரிச்ச எண்ணெயிலேயே நம்ம இந்த எண்ணெயை இது கூட சேர்த்துக்கிறேன். அந்த மாதிரி சேர்த்து நல்லா எண்ணெய் சூடானதுக்கு பின்னாடி இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு இது 2யுமே நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி எண்ணெயில்.
கொஞ்சம் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை முன்னாடியே சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா இது கூட வதக்கிட்டு பெரிய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. குடமிளகா இதையும் சேர்த்துக்கணும். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு வந்து வறுக்கிற சிக்கனில் சேர்க்கலை, அதனால் கொஞ்சம் இஞ்சி பூண்டு இது நசுக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி. இதையும் இது கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சில்லி சாஸ் வந்து கொஞ்சோன்னு இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு சோயா சாஸு ஒரு 2 ஸ்பூனு இது கூட சேர்த்துக்கிடலாம். இதையும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வினிகர் இருந்தால் வினிகர் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு லெமன் எடுத்து இது கூட சேர்த்துக்கிறேன். வினிகர் சேர்க்கலை, வினிகருக்கு பதிலாக லெமன் சேர்த்துக்கிறேன். அது சேர்த்து நல்லா இதெல்லாம் வதக்கிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த சிக்கன் 65 இது கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்தாச்சு. நம்ம வெங்காயம் இந்த குடமிளகாய் எல்லாம் சேர்க்குறப்ப நம்ம உப்பு சேர்க்கலை அதுக்கு, அதனால் கம்மியாக தான் இருக்குது. அதுக்காண்டி கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் எடுத்து நல்லா தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு லாஸ்ட்டாக இது கூட நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறோன்னா, முன்னாடியே சேர்க்கக்கூடாது. நம்ம முன்னாடியே சேர்த்தா அப்படியே பாத்திரத்தில் அப்படியே ஒட்டிக்கிறோம். அதனால் நீங்கள் வந்து இறக்குறதுக்கு முன்னாடி தான் அதுவும் திரும்ப அந்த கரைச்சி வச்சுருக்கிறத திரும்பவும் கரைச்சிட்டு திரும்ப அந்த மாதிரி கடைசியாக ஊற்றி அப்படியே இறக்கணும். அவ்வளோதான், ஒரு அருமையான சில்லி சிக்கன் ரெடி. ஹோட்டல் சுவையில் நீங்கள் வீட்டிலேயே இந்த மாதிரி எளிமையாக இருக்கிற பொருளை வச்சு செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.